நம்ம எப்போ விளக்கேற்றுறோமோ, சாமி கும்பிடுறோமோ, கடவுள் நம்மக்கிட்ட எந்த ஒரு ப்ரொசீஜரும் எதிர்பார்க்குறது கிடையாது. இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மேன்மேடு தான். முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சது, பெரியவங்கள்லாம் இப்படி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம சில விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோமே தவிர, நம்மளோட பக்தியில் தப்பு சரி அப்படிங்கிறது கடவுள் என்றைக்கும் பார்க்குறது கிடையாது. அது நம்ம மனசுக்கு சரியாக இருந்தால் செய்கிறோம், தப்பாக இருந்தால் செய்கிறதில்ல, அவ்வளோதான். நான் முதல்ல போட்ட பிரம்ம தீபமே ஒரு பிஸ்னஸ் ரொம்ப லாஸில் போச்சு அந்த ஸ்டார்டிங் டைமில். ஸோ அப்போ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும், அந்த டிப்ரெஷன்லாம் இருக்கும், அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தீபம் போட ஆரம்பித்தது. ஒரு 11 நாள் நான் போட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் அப்புறம் பிஸ்னஸ் அதுவே நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவரோட முயற்சி கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஸோ அதாவது பிரம்ம தீபம் உங்களால் போட முடியலன்னா கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தீபம் ஏற்றினாலுமே எல்லாமே ஒன்று தான். ஸோ பிரம்ம தீபம் அப்படிங்கிறது காலையில் ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஒரு பாசிட்டிவிட்டி வரும். அதுக்கு தான் பிரம்ம தீபம் போடுறது. ஒரு டிவோஷனல் ஸ்ட்ரென்த்து அந்த டயத்தில் கிடைக்கிது அப்படின்ட்டு. தீபம் என்னவோ ஒன்று தான், மனசில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம், அது தானாக நடக்கும் அப்படின்ட்டு நான் விட்டுடுவேன். இப்போ போகிற இந்த 21 டேஸ் அந்த டயத்துலலாம் நான்வெஜ் சமைக்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன், தினம் தீபம் போடும்போது நான்வெஜ்லாம் சேர்த்துப்பாங்க. ஸோ அதனால் இது நிறையா கேட்குறதுனால நான் இப்போ சொன்னேன், எனக்கு கமெண்ட்ஸ் வரதுனால நான் இப்போ சொன்னது. இப்போ வேலையை குவிட் பண்ணதோட எஃபெக்ட் என்ன அப்படின்ட்டா, வீட்டு வேலை நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு ஹோம் மேக்கர்னால் சும்மா கிடையாது. இது மாதிரி வீட்டு வேலை, ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாமல் வீட்டு வேலை செய்கிறதும், ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குறது, அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சமைச்சு எடுத்து கொடுக்கணும். இப்போ ஈவினிங் டிஃபனுக்கு தான் அந்த போகா செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மாமனார் மாமியார்லாமும் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஹோம் மேக்கருக்கு பெரிய டாஸ்க்.